இன்றைய வேத வசனம் எசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அவர் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதிசயங்களை செய்யும் கர்த்தரை தங்களுக்கு சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவரிடம் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்ப்பார்கள். அதிசயம் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டு உங்களை ஆச்சரியத்தில் அமிழ்த்தும் செய்கையே அதிசயமாகும். வேதம் முழுவதிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்த அதிசயமான சம்பவங்களின் சரித்திரங்களினால் நிரம்பி இருக்கிறது. அன்று மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உமது நாமம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவருக்கு கிடைத்த பதில் அதிசயம் என்பதே. அது மட்டுமல்ல, அவர் அதிசயமாய் பலிபீடத்தின் ஜுவாலையில் வானத்திற்கு ஏறி போனார் என்பதை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 18 20 வரை நீங்கள் வாசிக்கலாம். அவர் நாமம் அதிசயமானவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதிசயமாய் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரியும்படி செய்தார். ஜோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தார். சூரியனை அசையாமல் நிறுத்தி இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை தந்தார். எங்கள் தேவன் அதிசயமானவர். அற்புதங்களை செய்யும் தேவனாய் இருக்கிறார். அறிவால் ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிறப்பால் கன்னியின் வயிற்றில் பிறந்தவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்தவர். ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து பாவியாய் இருந்த எங்களை புதிய மனிதனாக மாற்றினார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அதிசயங்களை செய்யும் கர்த்தர் இதோ இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை அறிந்தவர்கள், அவரை தெரிந்தவர்கள், அவருடைய பாதையில் நடந்து வருகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை. அவர்கள் அதிசயத்தை காண்பார்கள். அதிசயமான தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.